வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் டெக் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதுதான் ஏஐ. ஆனா இப்ப இருக்கிற இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி நிஜமான ஒரு புரட்சியா இல்ல வெடிக்க காத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பபுலா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். நாம நிஜமாவே ஒரு ஏஐ பபிள்ல தான் இருக்குமா? ஏன்னா முதலீடுகள் எல்லாம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இது நல்லதா இல்ல ஆபத்தா? முதல்ல இந்த பபிள் இல்லனா குமிழி நான் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளோட உண்மையான மதிப்பை விட அது மேல இருக்கிற எதிர்பார்ப்பும் பரபரப்பும் ரொம்ப அதிகமாகி அதோட விலை கண்டபடி ஏறி போகும் பாருங்க, அதுதான் ஊக குமிழி. ஆனா இது ஒன்னும் புதுசில்ல. சரித்திரத்துல இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. 17ஆம் நூற்றாண்டுல துளிப்பூக்கள் மேல வந்த கிரேஸ்லேருந்து நம்மள பலருக்கு ஞாபகம் இருக்கிற 1999.com பபிள் வரைக்கும் நாம பார்த்திருக்கோம். இப்போ ஏஐயும் அந்த லிஸ்ட்ல சேரப்போகுதா? அதுதான் கேள்வி. சரி, நாம ஒரு பபிள்ல தான் இருக்கோம்னு சொல்றவங்க என்னென்ன காரணங்களை சொல்றாங்கன்னு முதல்ல பாத்திரலாம். ஏதாவது அபாய சங்கு ஊதுதான்னு பாப்போமா? இது ஏதோ சாதாரண ஆள் சொல்ற எச்சரிக்கை அல்ல. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து யோசிச்சு பாருங்க. உலகின் முக்கியமான நிதி நிறுவனங்கள்ல ஒன்னு. அவங்களே சந்தையில ஒரு பெரிய சரிவு வரதுக்கான ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நிலைமை கொஞ்சம் சீரியஸ் தானே புரியுது. இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 95%. கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க வைக்குது இல்லையா? எம்ஐடி ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல என்ன தெரியுமா சொல்றாங்க? ஜெனரேட்டிவ் ஏஐ பைலட் ப்ராஜெக்ட்ஸ்ல 95% இப்போதைக்கு லாபமே ஈட்டலையா. அப்போ இவ்ளோ பெரிய முதலீடுகள் எல்லாம் எங்க போகுது? உண்மையான வருமானம் இல்லாம வெறும் நம்பிக்கையில தான் எல்லாம் நடக்குதா? இங்க பாருங்க, இது ஒரு மாதிரி தந்திரமான ஃபைனான்ஸ் ஸ்கீம். ஒரு பெரிய டெக் கம்பெனி ஒரு சின்ன ஏஐ ஸ்டார்ட் அப்ல பல பில்லியன் டாலர் முதலீடு பண்ணுது. ஆனா அந்த ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுது? அந்த பணத்தை வச்சு முதலீடு பண்ண அதே பெரிய கம்பெனி கிட்ட இருந்தே சிப்ஸையும் கிளவுட் சர்வீஸையும் வாங்குது. இதனால அந்த பெரிய கம்பெனியோட வருமானம் பேப்பர்ல அதிகமாகுது. இது ஒரு மாயான வளர்ச்சியை காட்டுது. இதுல உண்மையான தேவை எங்க இருக்கு? அது மட்டுமில்ல, இன்னும் சில ரெட் சிக்னல்ஸ் இருக்கு. கம்பெனி பங்குகளோட மதிப்பீடு எல்லாம் வானத்தை தொடுது. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் மேல பணத்தை கொட்டுறது ஒரு வெறி மாதிரி போயிட்டு இருக்கு. IMF மாதிரியான பெரிய அமைப்புகளே எச்சரிக்கை விடுறாங்க. கடைசியா மொத்த மார்க்கெட்டும் வெறும் ஒரு சில மேக்னிஃபிசன்ட் 7 பங்குகளை நம்பியே இருக்கு. இதெல்லாம் ஒரு பபிள்கான அப்பட்டமான அறிகுறிகள்னு சொல்றாங்க. சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். இது பபுள் இல்லைங்க, இது ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சியோட ஆரம்பம்னு ஒரு குரூப் ரொம்ப உறுதியா சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஒருவேளை இந்த தடவை நிஜமாவே வித்தியாசமா இருக்குமோ? இந்த தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏஐங்கிறது வெறும் ஹைப் இல்ல. அது நம்ம பொருளாதாரம் இயங்குற விதத்தையே அடியோட மாத்தப் போற ஒரு அடிப்படை சக்தி. அது மட்டுமில்லாம பெரிய டெக் கம்பெனிகள் கிட்ட இத சாதிக்க தேவையான பணப்பள்ளமும் இருக்கு. இந்த பரபரப்பெல்லாம் சில ஸ்டார்ட் அப் கூட நின்னுடுது. மொத்த மார்க்கெட்டையும் இது பாதிக்கலன்னு அவங்க வாதிடுறாங்க. இங்க பாருங்க, 2 வாதத்தையும் நாம நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் இது வெறும் ஹைப்பு, லாபமே இல்லாத மதிப்பீடு, செயற்கையான தேவைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, இது உண்மையான திறனை நம்பின முதலீடு, கம்பெனிகள் கிட்ட நல்ல வருமானம் இருக்கு, கண்டுபிடிப்புகள் எல்லாம் நிஜம்னு சொல்றாங்க. இந்த 2 பார்வையும் நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஒரு பேச்சுக்கு இது பபிள் தானு வச்சுக்குவோம். அது எப்படி உடையலாம்? அப்படி உடைந்தா என்னவெல்லாம் நடக்கும்? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு பபிள் வெடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமா, ஏஐ கம்பெனிங்க எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காம போகலாம். இல்லனா இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு பயந்து பணத்தை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். அரசாங்கம் புதுசா கொண்டு வர கட்டுப்பாடுகள் கூட வளர்ச்சியை நிறுத்திடலாம். இதுல எது வேணும்னாலும் அந்த முதல் டாமினோ மாதிரி விழுந்து ஒரு பெரிய சரிவுக்கு காரணமா அமையலாம். அப்படி ஒரு சரிவு வந்துச்சுன்னா முதல்ல அடி வாங்குறது யாரு? ரொம்ப ஓவரா மதிப்பிடப்பட்ட கம்பெனிங்க, அப்புறம் நிஜமான பிசினஸ் மாடலே இல்லாத ப்ராஜெக்ட்ஸ், வெறும் பரபரப்பை மட்டுமே நம்பி செஞ்ச முதலீடுகள், இது எல்லாம் தான் முதல்ல காணாம போகும். ஆனா எல்லாமே அழிஞ்சு போகாது. அந்த புயல் ஓய்ஞ்சதுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் ரொம்ப உறுதியா நிக்கும். கம்ப்யூட்டிங் பவர், டேட்டா மாதிரி முக்கியமான உள்கட்டமைப்புகள் அப்படியே இருக்கும். உண்மையான டெக்னாலஜி முன்னேற்றங்கள் மறையாது. திறமையான நிபுணர்களும் நிஜமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற கம்பெனிகளும் தப்பிப் பிழைச்சு முன்ன விட இன்னும் வலுவா நிப்பாங்க. ஒரு விதத்துல இது சந்தைய சுத்தம் பண்ற ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். சரி, இவ்ளோ நேரம் பேசிட்டோம். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? ஒரு தனிப்பட்ட நபரா நாம இந்த சூழ்நிலைய எப்படி பார்க்கணும்? நாம இப்போ ஒரு நிச்சயமற்ற காலகட்டத்துல இருக்கோம். இத ஒரு ஏஐ பபிள் ஜோன்னும் சொல்லலாம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த பபிள் வெடிக்குமா வெடிக்காதான்னு யோசிக்கிறத விட எது நிஜமான தொழில்நுட்பம் எது வெறும் பரபரப்புன்னு பிரிச்சு பார்க்க கத்துக்கிறது தான். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். நீங்க பாக்குற ஒவ்வொரு ஏஐ ப்ராடக்ட் பத்தியும் ஒவ்வொரு ஏஐ கம்பெனி பத்தியும் இந்த கேள்வியை கேளுங்க. இது நிஜமாவே ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுதா இல்ல இது வெறும் காத்துல கட்டின கோட்டையா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.